அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அஸ்வின் பேசுகிறேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாம் டான்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதுக்கான எக்ஸாம் டேட் எப்போன்னு தெரியுமா? நான் சொல்கிறேங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக டான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே ரேஞ்ச் ஆஃப் இதில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸு, இந்த டென்டேட்டிவ் ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங், இந்த செட் ஆஃப் ப்ராசஸ் எல்லாமே ஒரே டேட்டில் தான் பண்ணுறாங்க. என்ன கொஞ்சம் முன்ன பின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். என்னோட அனாலிசிஸ் படி இந்த ரேஞ்சை வந்து நான் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது டான்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 19 அன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. டான்ஸனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஜனவரி 25லேருந்து பிப்ரவரி 25க்குள்ளே உங்களுக்கு டான்ஸனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து உங்களுக்கான அட்மிட் கார்டு பிப்ரவரி 25க்கு அப்புறம் உங்களுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் டேட், ஆமாங்க, எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மிட் ஆஃப் த மார்ச் தான் நடக்கிறாங்க. பட் டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 25 ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்னோட அனலைஸ் படி மார்ச் 25 தான் உங்களுக்கான டான்ஸுக்கான MBA அண்ட் MCA எக்ஸாம் நடக்கும். மார்னிங் ஈவினிங் அந்த பேட்ச் மாதிரி நடக்கும். டான்ஸ் 25 என்னோட அனலைஸ் படி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. சிட்டா எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ இல்லை 2 நாளைக்கு பின்னாடியோ, அதாவது 23rd to 25th, அப்படி இல்லை அப்படின்னா 26 and 27 அன்னைக்கு எக்ஸாம் நடக்கிற மாதிரி சிட்டா எக்ஸாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ரிசல்ட் டேட் தாங்க. ரிசல்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த மார்ச், அதாவது அந்த 3rd வீக் முடிஞ்சோடனே லாஸ்ட் வீக் ஆஃப் த மார்ச்சில் உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கோர் கார்டு வழக்கமாக ஏப்ரல் மந்தில் ஒரு 3rd வீக்கில் 25th இல்லை 26th அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னா ஜூன் 25th அன்றைக்கி கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து அந்த அட்மிட் கார்டு ரேங்க் லிஸ்ட்டு அதுக்கான அந்தந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 25th அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கான கட் ஆஃப் வைஸ் ரேங்க் லிஸ்ட்டு, அந்த ரோல் நம்பர், சீரியல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அதெல்லாமே வச்சு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது MBAக்கான சாய்ஸ் ஃபில்லிங், உங்களுக்கான காலேஜ் பட்டியல் எல்லாமே ஆகஸ்ட் 25th அன்றைக்கி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் டேட் தாங்க. இப்போ எல்லாமே ஒரே வருஷம் படி ஒரே பேட்டர்ன் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பேட்டர்னில் சில ஸ்லைட்லி ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்குமே தவிர மேஜர் சேஞ்சஸ் நடக்காதுங்க. மோர் வீடியோஸ்க்கு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக் வேணும், என்ன சிலபஸ் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.